வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் குர்தா கட்டிங் கேட்டிருந்தாரு. ஆ அவருடைய விருப்பத்திற்காக இன்னைக்கு நம்ம இந்த குர்தாவ ஒரு பேப்பர் கட்டிங்கில நம்ம பண்றோம். 36 இன்ச் பாடி. இந்த குர்தா கட் பண்ணும் பொழுது என்னென்ன மாற்றங்கள், ஒ ஒரு ஷர்ட்டினுடைய அளவு மாரி தான் குர்தாவுக்கும். ஸோ அதில மாற்றங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன வேலைகள் என்ன அப்படிங்கிறத இதில தெளிவா பார்ப்போம். ஸோ பெரும்பாலும் குர்தாவுக்கு கட் பண்ணும் பொழுது கவனிக்க வேண்டிய விஷயம் ஒரு 2 விஷயம் தான். ஃப்ரண்ட் கட் பண்ணும்பொழுது, கழுத்து பகுதி கட் பண்ணும்போது, ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் கட் பண்ணும்பொழுது என்ன செய்யணும், அப்புறம் பேக்கில் கழுத்தினுடைய பேக் கட்டிங்கில் கழுத்தை எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஷோல்டரில் அதனுடைய அளவீடுகளை நம்ம எப்படி வைக்கிறோம். இந்த ஒரு 4 விஷயங்களை மட்டும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த குர்தா மிக நேர்த்தியாக இருக்கும். எப்படி கட்டிங் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த ஷார்ட் குர்தா குர்தா ஒன்று கட் பண்ண போகிறோம். லாங் குர்தா. இதனுடைய உயரம் 38, ஷோல்டர் 18, கை உயரம் 24, 36 பாடி, இடுப்பு 32, சீட்டு 37, காலர் 15.5. இந்த சீட்டினுடைய லென்த் வர்ற இடம் 25.5. இந்த குர்தா நம்ம கட் பண்ண போகிறோம். உயரம் 38 இன்ச்சு உயரம். மேலே 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்கு, கீழே 1.25 இன்ச்சு, 39.75. பாடி 36, 9, 3/4 இன்ச்சு மைனஸ் 8.25. ஷோல்டர் டவுன் 2 இன்ச்சு. இடுப்பினுடைய உயரம் 16.5. சீட்டினுடைய இடம் 25.5. இப்போ காலர் 15.5. இப்போ ஆக்சுவலாக கழுத்து நம்ம 2.5 இன்ச்சு வைக்கணும். இந்த 2.5 இன்ச்சு கழுத்து வைக்கிறதுக்கு இந்த ஃப்ரண்ட்டில் பட்டி வர்றதுனால 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணுறோம். 2.5 இன்ச்சு அளவு ஒரு 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கிறோம். இங்கே 2 இன்ச்சு டவுன் பண்ணியிருக்கிறோம். அதில் 2.5 இன்ச்சு வச்சுக்கணும். இதில் ஷோல்டருனுடைய அளவு 18 இன்ச்சு ஷோல்டரு. 1/4 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு வைப்போம். அப்போ 9.25. இதுலேயும் 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கணும். இந்த ஷோல்டர்லேயும் தேவையான அளவில் இருந்து 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த பட்டி வர்றதுனால. இப்போ பாடி 36, 9, மேலே 1.25 வச்சுக்கோங்க. இடுப்பு 32, இடுப்பில் 1.5 இன்ச்சு. சீட்டு 37, 9.25, 1.5 இன்ச்சு. இப்போ இங்கே 10.25 ஒரு பாயிண்ட் இருக்குது. 10.25 ஒரு பாயிண்ட்டு, 1 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த குர்தானுடைய ஷேப் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஷோல்டர் 8.25 இருக்குது. ஆனால் 9.25 நம்ம இங்கே வைக்கணும். இந்த 9.25க்கு 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணியிருக்கோம். அந்த 9.25 வச்சு 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. ஆறே கால் இருக்குது. இதில் பாதி எடுத்துக்கோங்க.
இந்த இடத்துல அந்த ரவுண்டு வந்து உள்ளே போகிற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி இப்போ 2வது மார்க்கு இது வந்து கழுத்து 2.5 இன்ச்சு, 1/2 இன்ச்சு இங்கே ஃப்ரண்ட்டில் தள்ளிக்கணும். ஏன்னா இந்த பட்டி வந்து ஃப்ரண்ட்டில் பட்டி எக்ஸ்டெண்ட் ஆகிறதுனால ஃப்ரண்ட் கட் பண்ணும்போது அப்படி வச்சுக்கணும். இப்போ இதில் 1/2 இன்ச்சு கீழே இறக்கி வச்சுருக்கோம் கழுத்து பகுதி. இதை எப்படி கட் பண்ணிடணும், இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கழுத்து மார்க்கிங் பண்ணிக்கணும். இப்போ பாக்கெட்டுக்கு வந்து இது வந்து சீட்டோட இடம். ஓப்பன் வந்து ஒரு 1 இன்ச்சு மேலே ஏற்றி வந்து நம்ம வந்து இந்த சைடினுடைய ஓப்பன் வச்சுக்கணும். பாக்கெட்டுக்கு வந்து இது மேலே இருந்து ஒரு 2 இன்ச்சு வச்சுக்கோங்க. இதிலேருந்து பாக்கெட் ஓப்பன் வந்து ஒரு 6.5 இன்ச்சு. இது வந்து பாக்கெட்டுக்கான ஓப்பன். சைடில் ஸ்டிச்சிங் பண்ணும்போது அந்த 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங் பண்ணுறத அதில் வச்சுக்கோங்க. இது வந்து பாக்கெட்டோட இடம். இதுக்கு கீழே பாக்கெட் நம்ம தேவையான லென்த்துக்கு பாக்கெட் வச்சுக்கலாம். பாக்கெட் வந்து இதிலேருந்து ஒரு 6.5 இன்ச்சு பாக்கெட் வச்சுக்கலாம். பாக்கெட்டினுடைய லென்த்து வந்து இந்த மாதிரி. இது வந்து பாக்கெட் துணியை டபுளாக மடித்து, இது வந்து பாதி பாக்கெட் துணியினுடைய பாதி இந்த அளவு டபுளாக மடிச்சிட்டா வந்து உங்களுக்கு பாக்கெட் வந்துடும். அவ்வளோதான். இப்போ கட் பண்ணிடலாம். இது வந்து நல்லா ஃபிட்டாக இருக்கும். உங்களுக்கு ஸ்டிச்சிங்க்கு வந்து தேவையான தும்பு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கணும். நான் தேவையான அளவுக்கு அப்படியே வச்சு கட் பண்ணுறேன். நீங்கள் தேவைப்பட்ட ஒரு 1/4 இன்ச்சு தும்பை எக்ஸ்ட்ரா வச்சு வந்து பண்ணிக்கலாம். இது வந்து குர்தா வந்து நல்லா ஃபிட்டாக இருக்கும். கட் பண்ணிட்டோம். இது பாக்கெட் ஓப்பன். இதெல்லாம் அப்படி கட் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. இது வந்து சைடினுடைய ஓப்பன். இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ணிட்டோம் குர்தாவுக்கு. இந்த பட்டி வந்து நமக்கு இந்த சென்டர் மார்க்கில் இருந்து ஒரு 2.5 இன்ச்சு மேலே ஏற்றிக்கோங்க. இதுதான் பட்டியினுடைய ஓப்பன். அப்போ இந்த பட்டியினுடைய லென்த்து வந்து ஒரு 11.25 இன்ச்சு இருக்கும். இது நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி, மாடலுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப லென்த்தாக இருக்குது அப்படின்னா 2.5 இன்ச்சு மேக்ஸிமம் வைக்கலாம். லாங் குர்தாங்கிறதுனால ஒரு 3 இன்ச்சு ஒரு 1/2 இன்ச்சு கூட்டி கூட வச்சுக்கலாம். அது நம்ம சௌரியம், நம்ம மாடலுக்கு தக்கவாறு வச்சுக்கலாம். இவ்வளோ தான் ஃப்ரண்டோட கட்டிங்கு. அடுத்து பேக் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ பேக் கட் பண்ணுறோம். இங்கேருந்து 3 இன்ச்சு, இங்கேருந்து 3.25 இன்ச்சு. இந்த லைனை இப்படி போட்டுக்கோங்க. இப்போ கழுத்துக்கு வந்து ஆக்சுவலாக 2.5 இன்ச்சு நெக்கு. அப்போ இந்த 2.5 இன்ச்சு நெக்குக்கு வந்து நம்ம இதில் 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இதில் வந்து 2.25 இன்ச்சு இங்கே வைக்கணும். பேக் வைக்கும்போது கரெக்டாக வச்சிடணும். 2.25. கழுத்தினுடைய இறக்கம் வந்து நம்ம இதிலேருந்து 3 இன்ச்சு வச்சுருக்குறோம். 1.25 வச்சா போதும். பேக்கினுடைய நெக்கினுடைய உயரத்துக்கு வந்து பேக் கழுத்து 1.25. இந்த ரவுண்டு வந்து அப்படி லைட்டாக எடுத்து விடணும். இப்போ இந்த ஃப்ரண்ட்டினுடைய இதில் நம்ம 1/2 இன்ச்சு ஏற்கனவே கம்மியாக வச்சுருக்குறோம். இதில் இருந்து ஷோல்டருனுடைய கரெக்ட் ஷோல்டர் வைக்கணும். இப்போ ஷோல்டர் வந்து 18. அந்த ஷோல்டருனுடைய கரெக்ட் ஷோல்டர் இதில் வந்து வைக்கணும்.
18 இன்ச்சு ஷோல்ட்ரு ப்ளஸ் ஒரு 1/4 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஃப்ரண்ட்டினுடைய கிராஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். 6.25 ஒரு பாயிண்ட் இருக்குது. 6.25 ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு பாயிண்ட்டு சேர்த்து 7 இன்ச்சு வச்சுக்கலாம். ½ இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு. இந்த லைன் அப்படி போட்டுக்கோங்க. இந்த ஷேப் இப்படி போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த ஃப்ரண்ட் ரவுண்ட் எடுத்ததில் இந்த ஷேப் வந்து அப்படியே இதில் கொடுத்துடணும். இப்போ பேக் முடிஞ்சிருச்சு. இதை அப்படியே கட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் இருக்கிற அளவுக்கே பேக்கை வந்து அப்படியே இந்த ஃப்ரண்ட் இருக்கிற அளவுக்கே கட் பண்ணிடலாம். ஒரு ½ இன்ச்சு பேக்கில் வந்து கிராஸ் எடுத்து விட்ருங்க. இப்போ பேக்கும் கட் பண்ணிட்டோம். ஷோல்டர் வந்து வச்சுக்கணும். ஷோல்டருடைய சென்டரு நம்ம இங்கே வந்து 8 இன்ச்சு இறக்கிருக்கு, 8.25 இன்ச்சு இறக்கிருக்கிறோம். இதில் பேக்கில் ஷோல்டர்லாம் தேவையில்லை. உங்களுக்கு ஷோல்ட்ரு போடணுன்னா உள் ஷோல்டராக வந்து போட்டுக்கலாம், அல்லது யோக்கு மாதிரி வச்சுக்கலாம் டிசைனிங்காக. அது நம்ம விருப்பம். பட் குர்தா வந்து பேக்கு ஃப்ரண்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். அடுத்து கை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ கை கட் பண்ண போகிறோம். கையினுடைய உயரம் வந்து 24. 24க்கு வந்து மேலே நீங்கள் எப்படி ஸ்டிச்சிங் பண்ணுறீங்களோ அந்த ஸ்டிச்சிங் மெத்தடுக்கு தகுந்த மாதிரி துணி வச்சுக்கோங்க. அதாவது மடைக்கு மேல் தையல் போடுறதா இருந்தால் 3/4 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஓவர்லாக் போடுறதா இருந்தால் ½ இன்ச்சு வச்சுக்கலாம். நான் மடைக்கு தையல் போடுற மாதிரியே போடுறேன். ஏன்னா இப்போது நிறையா அப்படி ஸ்டிச்சிங் பண்ணி போடுறாங்க. உங்கள் தேவைக்கு அதை வச்சுக்கோங்க. 24 இன்ச்சு கை உயரம், 1.25 இன்ச்சு பட்டிக்கு. கையினுடைய முனக்கை லூஸ் வந்து 10.5 இன்ச்சு. பாடியில் 8.25 இறக்கியிருக்கோம். இதில் வந்து நம்ம 4 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு, 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு சேர்த்து 4.5 இன்ச்சு வைக்கிறோம். இதுக்கு 36 இன்ச்சு பாடி, 9 + 3/4 9.25 இதில் வச்சிடணும் கிராஸில். ஒரு ½ இன்ச்சு தள்ளி சைடில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இது ரெண்டுக்கும் சென்டர் எடுத்துக்கோங்க. எட்டே முக்கால், 4.25 ஒரு பாயிண்ட்டு. இந்த 4.25 ஒரு பாயிண்ட் கூட 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட், ஒரு ½ இன்ச்சு தள்ளிக்கோங்க. இப்போ அந்த ஆம்கோலினுடைய ஷேப் வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த செகண்ட் மார்க்கில் வச்சிங்க அப்படின்னா இதிலேருந்து 1.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. இந்த கை லூஸ் வந்து கஸ்டமர் கேட்குறத பொறுத்து வச்சுக்கலாம். இப்போ 10.5 இன்ச்சு இதுக்கு கப்பினுடைய லூஸ் வச்சுருக்குறோம். 10.5 இன்ச்சு ரெடி வேணும். ஸ்டிச்சிங்க்கு ½ இன்ச்சு சேர்த்துக்கோங்க.
இந்த மாதிரி தைக்கிற இடத்துல இப்படி கிராஸ் பண்ணிக்கோங்க. இப்போலாம் கையினுடைய மார்க்கிங் முடிஞ்சிருச்சு. இப்போ இதை கட் பண்ணிடலாம். பட்டியினுடைய மடிப்பு சென்டர் குறைஞ்சிட்டோம். கை கட் பண்ணிட்டோம். ஒரு கை கட் பண்ணிட்டீங்கன்னா நெஞ்சு பகுதியில் சுருக்கு இருக்காது, கையிலையும் சுருக்கு இருக்காது, பிடிக்காது. அவ்வளோதான், குர்தானுடைய கட்டிங் முடிஞ்சிருச்சு. இப்போ கை ரெடி. ஃப்ரண்ட்டு பேக்கு. இப்போ மேலே இருக்கிறது வந்து ஃப்ரண்ட்டு, இது பேக்கு, கை. இவ்வளோ தான் வந்து குர்தானுடைய கட்டிங் மெத்தடு வந்து இவ்வளோ தான். இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். ஸ்டிச்சிங் பண்ணும்போது இதில் ஜாயின் பண்ணிடணும். கழுத்து இந்த பட்டி 1 இன்ச்சு இதில் சேர்ந்துடும். 1/2 இன்ச்சு நமக்கு எக்ஸ்ட்ரா ஆயிரும். ஏன்னா 1 இன்ச்சு 1 இன்ச்சு பட்டி போடுவோம். அப்போ இதில் தும்பு போக வந்து இந்த 1/2 இன்ச்சு வந்து இதில் எக்ஸ்ட்ரா ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. அப்புறம் நீங்கள் கழுத்து தேவையான ஷேப்புக்கு பிசிற தட்டிட்டு வந்து நெக்கு எவ்வளோ தேவையோ தேவையான அளவு நெக் போட்டுக்கலாம். இவ்வளோ தான் கட்டிங்கு. சிறப்பாக இருக்கும். கட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.